சங்கராபுரம் அருகே வடிவேலு காமெடி பாணியில் போஸ்டர் ஒட்டி இளநீர் திருட்டில் ஈடுபட்ட கும்பல் உரிமையாளரை வெறுப்பேற்றும் வகையில் செவ்விளநீர் வளர்க்கச் சொல்லி எழுதி வைத்துவிட்டு சென்ற வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. நகரம் திரைப்படத்தில் நடிகர் வடிவேலுவின் 100வது திருட்டை அவரது கூட்டாளிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டாடியிருப்பார்கள். இதேபோல ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சி அருகே அரங்கேறியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் என்பவருக்கு அதே பகுதியில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளது. குமரவேல் தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம ஆசாமிகள் நேற்று இரவோடு இரவாக தோட்டத்திற்குள் இறங்கி இளநீர் வெட்டி குடித்துள்ளனர். இன்று காலை குமரவேல் வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது இளநீர் திருடு போய் இருப்பது தெரிய வந்துள்ளது. சரி, இளநீர் தானே குடித்துவிட்டு போகட்டும் என அவரும் அசால்ட்டாக விட்டுவிட்டாராம். ஆனால் அந்த திருட்டு கும்பல் தோட்டத்தில் இருந்த புளிய மரத்தில் 128வது இளநீர் வேட்டை என்ற தலைப்பில் போஸ்டர் ஒட்டிவிட்டு சென்றிருப்பதை பார்த்து குமரவேல் அதிர்ச்சியடைந்துள்ளார். முக்கிய குறிப்பு, இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்காதீர்கள் என்றும் மீறி விசாரித்தால் மீண்டும் வேட்டை தொடரும் என எச்சரித்துள்ளனர். மேலும் செவ்விளநீர் மரங்களை வளர்க்கவும் என வேண்டுகோள் விடுத்துள்ள மர்ம ஆசாமிகள் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது எனவும் சவால் விடுத்துள்ளனர். செய்தியாளர் அரவிந்தன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தோட்ட உரிமையாளர்கள் உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக சென்றுள்ளனர். காவல்துறையில் புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை. ரஞ்சித். நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.